லாஸ்ட் கிளாஸில் எதோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம்? பூட் ஸ்ட்ராப் வந்து பார்த்துருந்தோம். அதில் ஸோ பூட் ஸ்ட்ராப்பில் வந்து ஒரு 2-3 காம்பனன்ட்ஸ் தான் வந்து பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஐகான்ஸ் பார்த்துருந்தோமா பூட் ஸ்ட்ராப்பில்? பார்க்கல. ஓகே, இப்போ இந்த கரோசல் இது எல்லாமே வந்து கரோசல் தென் வந்து பூட் ஸ்ட்ராப்பில் வந்து ஒரு சில ஐகான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து பார்க்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஜேஎஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் அன்றைக்கி வந்து ஒரு பேசிக் காம்பனன்ட்ஸ் மட்டும் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்கார்டியன் அப்படின்றது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த கரோசல் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெப்பேஜஸில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கரோசலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த கரோசலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காம்பனண்ட்டுக்குள்ளே போனாலுமே பேசிக் எக்ஸாம்பிள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பேசிக் எக்ஸாம்பிள்ன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைனை பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற டேக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டிவ் டேக்கும் இமேஜ் டேக்கும் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இமேஜில் இவங்க எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, ட்ரிபிள் டாட்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலரில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு இதில். ஸோ இதில் பேசிக் எக்ஸாம்பிள்னா இதில் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே நீங்கள் தான் வந்து மேனுவலாக மூவ் பண்ணி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியும் வந்து மூவ் பண்ணிக்கலாம், டைரெக்டாக நம்ம தேர்ட் இமேஜ்க்கு வந்து போய்க்கலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் வச்சு நேவிகேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கீழே வர வர ஒரு அப்டேஷன் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதில் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஆட்டோ பிளேயிங் கரோசல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இமேஜஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கு. இதுதான் வந்து நம்மளோட HTML எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகும், என்ன டைமிங்ன்றதை செட் பண்ண முடியாது. அதே இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங்கும் வந்து செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து 10 செகண்ட்ஸ், 10,000 அப்படின்றது வந்து 10 செகண்ட்ஸ்னு அர்த்தம். செகண்ட் இமேஜ் வந்து 2000 அப்படின்றது வந்து 2 செகண்ட்ஸ். ஸோ இந்த இன்டர்வலில் தான் அடுத்த இமேஜ் வந்து மூவ் ஆகணும் அப்படின்ற கோட் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை தான் வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த கோடை வந்து காப்பி பண்ணிட்டு day7.html. ஸோ இந்த கோடை வந்து நான் வந்து என்னோட காம்பனண்ட்டில் பிளேஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ரெக்வஸ்டேட்டாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களோட லிங்க் வந்து நம்ம HTML வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ அவங்களோட லிங்க் டேக், ஃபஸ்ட்டு லிங்க் டேக் வந்து எதை குறிக்குது அப்படின்னா அவங்க எழுதின CSS குறிக்கிறது. செகண்ட் ஸ்கிரிப்ட் டேக் வந்து அவங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வந்து குறிக்கிறது. ஸோ இது ரெண்டுத்தையும் என்னோட HTML நான் பிளேஸ் பண்ணிடுறேன். என்னோட HTML பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை வந்து லைவ் சர்வரில் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இமேஜ் எதுவுமே வைக்காதனால இந்த கரோசல் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஆனால் வந்து அந்த இமேஜ் இல்லாதனால உங்களுக்கு வந்து அது மூவ் ஆகுறது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இந்த SRCயில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற இமேஜ் வந்து வைப்போம். அதில் ஸோ இமேஜ் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட் செகண்டுக்கு வந்து எந்த இமேஜும் வைக்கல, திருப்பி வந்து தேர்டுக்கு வந்து அதே இமேஜே வந்து வைக்கிறேன். இப்போ இந்த 10 செகண்ட்ஸ்ன்றதை நான் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்ன்னு சொல்லி மாற்றிக்கிறேன், 3000ன்னு சொல்லி. ஸோ இப்போ இனிஷியலாக வந்து என்னோட பேஜை லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவோம். செகண்ட் பேஜ் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இமேஜும் இருக்காது. தேர்ட் பேஜ் வந்து போகிறப்ப 2 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நேவிகேட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இன்னொரு இமேஜஸும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எதை மட்டும் காப்பி பண்ணால் போதுன்னா இந்த என்டையர் டிவை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி வந்து நீங்கள் வச்சிங்கன்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எத்தனை இமேஜஸ் வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து இவ்வளோ பெருசு ஃபுல்லாக எனக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து இந்த இமேஜ் ஸ்க்ரால் ஆகுது, என்னோடதில் இவ்வளோ பெருசு வந்து வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணால் இது எல்லாத்துக்கும் பேரண்ட் வந்து இந்த கரோசல் எக்ஸாம்பிள் இன்டர்வல் அப்படின்றது தான். மேஜராக வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸை டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு ஐடி இருக்கான்னு பார்க்கணும்.
இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணணும். இப்போ நம்மள்ட்ட வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கரோசல் எக்ஸாம்பிள் இன்டர்வல்ன்றதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து என்னோட ஸ்டைல் டேக்கில் டிசைன் பண்ணுறேன். ஸோ வித்து வந்து 50 வியூ வித் மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்னோட மூவ் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் எடுத்துக்குது. இங்கேருந்தே வந்து அது மூவ் ஆகிடும். ஸோ இதான் வந்து ஆல்ரெடி இருக்கிற. இப்போ இதை வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லலாம் வந்து எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும், எப்படி வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக ஆல்ரெடி இருக்கிற கோடே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதான் வந்து பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற எந்த காம்பனன்ட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த காம்பனண்ட்டுக்குள்ளே போனீங்கனாலுமே ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பேசிக் ஐக்கான் தான் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஐக்கானுக்கும் அட்வான்ஸ்ட் மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் ஜென்ரலாக வந்து எப்படி வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன காம்பனண்ட் வேணுன்றதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை எப்படி மாற்றுறது, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி டிசைனை எப்படி மாடிஃபை பண்ணுறது, இந்த 2 விஷயம் மட்டும்தான் பூட்ஸ்ட்ராப்பில் வந்து நம்ம மேஜராக வந்து பார்க்குறோம். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஐகான்ஸ்லாம் இருக்குல்ல, கிட்டப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், க்ளோஸ் பட்டன், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்க முடியாது எல்லாத்துக்குமே. அதுக்கு பதிலாக இவங்களே வந்து ஐகான்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படி வந்து உங்களுக்கு தனியாக பூட்ஸ்ட்ராப்ன்ற தனி வெப்சைட்டோ அது மாதிரி icons.bootstrap.ன்றது தனி வெப்சைட். ஸோ இதே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இவ்வளோ ஐகான்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. இது ஃபுல்லாகவே ஐகான்ஸ் தான். நீங்கள் சர்ச்சும் பண்ணிக்கலாம் என்ன ஐகான்ஸ் வேணுன்றது. ஸோ இதில் லாஸ்ட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ எப்படி வந்து நீங்கள் பூட்ஸ்ட்ராப்போட டிசைனை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக ஒரு சிடிஎன் லிங்க் வந்து நீங்கள் லிங்க் பண்ணுவீங்க. அப்போ தான் அந்த சிஎஸ்எஸோட ஸ்டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளை ஆகும். அதே மாதிரி இந்த ஐகான்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்ன்ற டேகை வந்து காப்பி பண்ணிட்டு உங்களோட HTML பேஜில் வந்து நீங்கள் வந்து வைக்கணும். கீழே இருக்கிறது கிடையாது, மேலே இருக்கிறது. ஸோ இந்த லிங்க்ன்றதை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். இதை ஸோ என்னோட HTMLோட பேஜில் வந்து நான் இங்கே வச்சிடுறேன். இதில் ஓகே, ஐகான்ன்ற லிங்க் வந்து இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இனிமேல் எந்த ஐகான் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ஐகான் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வால்யூம் ஐகான் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இவங்க வந்து ஒரு ஐன்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டேகை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த என்டையர் டிபு வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் போட்டுறேன். ஸோ எனக்கு கீழே வந்து இங்கே வந்துருச்சு. ஓகே, எனக்கு வந்து இந்த ஐகானோட கலர் வந்து எனக்கு இந்த கலரில் வேண்டாம், வேறு ஏதாவது கலரில் வேணும். அதே மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் எப்படி வந்து இதை லார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளோட ஒர்க்கு. நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன பார்க்கணுன்னா கிளாஸ் தான் இருக்குது, ஐடி இல்லை. ஸோ அப்போ ஐடி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். வால்யூம் ஐகான்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஸ்டைலில் போயிட்டு ஹேஷ் வால்யூம் ஐகான். நீங்கள் இது எப்படி வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பி டேக்கோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும், ஒரு பி டேக்கோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்? ஃபாண்ட் சைஸ். ஸோ பி டேக் எப்படி நீங்கள் இதை வந்து பிஹேவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஐகான்ஸும் நீங்கள் வந்து அப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஐகான் வந்து ஒரு பி டேக்கை கன்சிடர் பண்ணிவிட்டு இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 50 பிக்சல் வேணும்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அந்த ஃபாண்ட் சைஸும் உங்களுக்கு பெருசாகும். இப்போ ஃபாண்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வெறும் கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கலர்னு கொடுத்துட்டு வேறு ஏதாவது க்ரீனுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஐகானோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நார்மலாக பி டேக்கை வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஐகான்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரீட் பண்ண போகிறீங்க. இதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் எந்த ஐகான்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த ஐன்ற டேகை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன கிளாஸை கொடுத்தீங்கன்னா போதும். இதான் வந்து இந்த பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வே. ஸோ இங்கே டாப்பில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சர்ச்சும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இங்கே சர்ச் இருக்கும். ஸோ ஃபேஸ்புக்குன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துடும். என்ன ஐகான் வந்து சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுற ஐகான்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேப் ஐகான் இது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதுதான் வந்து பூட்ஸ்ட்ராப்பில், மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. இதில் மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்டதில்லை பூட்ஸ்ட்ராப்பில். பட் ஒரே ஒரு கம்பெனியில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பட்டன் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குன்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம் இருக்கும், பிடிஎன் பிரைமரி அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிடிஎன் பிரைமரின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து அந்த கிளாஸோட பேரை வந்து கேட்டாங்க. பட் அது வந்து ஒரு அந்த மாதிரி படிக்கிறதுல வந்து டைம் வேஸ்ட் தான். பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பூட்ஸ்ட்ராப்ல இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க, பட்டனோட கிளாஸ் என்ன, அக்கார்டியன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட பேரண்ட் கிளாஸ் என்ன. இப்போ நம்ம கரோசல் யூஸ் பண்ணுறதுக்கோட பேரண்ட் கிளாஸ் வந்து கரோசல் இன்டர்வல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அது மாதிரி மட்டும் வந்து கேட்டிருந்தாங்க. பட் அது நீங்கள் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்படியே வச்சுக்கிட்டாலும் அது வந்து யூஸ் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறீங்க, நாளைக்கு இதே மாதிரி பூட்ஸ்ட்ராப் மாதிரியே வேற ஒருத்தவங்க வந்து இதே மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க வந்து இவ்வளோ காம்பனன்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க இன்னும் வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அவங்களோடது போகிறப்ப அவங்க கிளாஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இதில் கிளாஸ் நேம்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. இதில் இருக்கிற டிசைனை எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது. ஸோ இதில் இருக்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு டைம் சேவ் ஆகுமா இல்லை டபுள் ஒர்க் ஆகுமா அப்படின்றத மட்டும் நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டா போதும். இப்போ இதில் நேவ் பார்னு ஒன்று இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேலே வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களா இது மாதிரி. இப்போ இதை உங்களுக்கு இதே மாதிரியே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நடுவில் வந்து வேற பட்டன்ஸ்லாம் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. ஸோ இப்போ எனக்கு இதே மாதிரி எக்ஸாக்டாக வேணும். இப்போ பூட்ஸ்ட்ராப்மே இதே மாதிரி தானே இருக்குது, சர்ச் இருக்குது, லாஸ்ட்டில் ஐகான்ஸ் இருக்குது. இதே மாதிரி எனக்கு வேணுன்ற பட்சத்தில் இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இதை மட்டும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த ட்ராப் டவுனை தூக்கி இங்கே வந்து வைக்கிறது, அது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சிம்பிளாக வந்து முடியும் அப்படின்னா இதில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதை நான் ஓனாக பண்ணாலே எனக்கு டைம் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும், இதில் இருக்கிறத எடுத்து பண்ணால் எனக்கு டபுள் ஒர்க் தான் ஆகும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் நார்மல் HTML CSS வந்து உங்கள் நெட்டை ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் பூட்ஸ்ட்ராப்க்கு வந்து உங்கள் நெட்டு வந்து ஆனில் தான் இருக்கும். ஸோ ஆஃபில் வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த CSS எல்லாமே உங்களுக்கு அந்த வெப்சைட்லேருந்து தான் வருது, அந்த க்ளவுட் வெப்சைட்லேருந்து தான் வருது. அப்போ நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிசைனுமே அப்ளை ஆகாது. ஸோ அதனால் எது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அதுலேருந்து தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எதுலாம் உங்களால் ஓனாக பண்ண முடியுதோ அதை நீங்கள் ஓனாகவே வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இதாவது இந்த பூட்ஸ்ட்ராப்பில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு இதில் போட்டிருப்பேன், அதில் HTML டேக்ஸு, அதுக்கப்புறம் CSSல இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட. ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறப்ப என்ன இருக்கணும் அப்படின்ற அப்ஜெக்டிவ் நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு 30% ஆஃப் த சிலபஸோட அவுட்கமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ பேரலாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் போனால் உங்களுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் இன்னும் இன்பில்ட்டாக நிறையா மெத்தட்ஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கும். ஏன்னா இதை ஃபுல்லாக வந்து கம்பேர் பண்ணுறப்ப இந்த பார்ட் வந்து ஒரு 10 அவுட் ஆஃப் ஒரு 2 கம்பெனிஸில் தான் வந்து கேட்பாங்க. மீதி 8லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆகும். அப்படியே இதில் கேட்டாலும் ஜஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சொல்லுங்கள், ஃப்ளெக்ஸுக்கும் ஃப்ளோட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, கிரிட்டுக்கும் ஃப்ளெக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, பூட்ஸ்ட்ராப் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் ஏதாவது ஒரு கிளாஸ் சொல்லுங்கள், அதில் இருக்கிறத நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாமா, காம்பினேட்டர்ஸ்னால் என்னென்ன இருக்குது, செலக்டர்ஸில் வந்து எந்த செலக்டர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம். இப்போ நான் இன்லைனும் இன்டர்னலும் யூஸ் பண்ணுறேன், ரெண்டுத்துக்குமே கலர் அப்ளை பண்ணியிருக்கேன், எந்த கலர் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து சிஎஸ்எஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் தான் வந்து உங்களுக்கு ஏதாவது எழுதுகிற மாதிரியோ இல்லை கொஸ்டின் வந்து கேட்குற மாதிரியோனா இந்த பார்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்கிற கான்செப்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறோம், ஜாவா பைத்தன் அது மாதிரி இல்லாமல் ஏன் வந்து ஃப்ரண்ட் எண்ட்னாலே இப்போ பேக் எண்ட்னா உங்களுக்கு நிறையா சாய்ஸ் இருக்குது, எது வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஃப்ரண்ட் எண்ட்னா ஏன் வந்து ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் ரூல்ஸுன்றது அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஜேடிகேன்ற ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணணும்,
அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்குள்ளே மெயின் மெத்தடுக்குள்ளே தான் எழுதணும், செமிகோலன் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ நிறையா ரூல்ஸ் இருக்கும். ஜேஎஸ்ல அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வெறும் 2 லைன்லேயே வந்து எந்த அவுட்புட் வேணாலும் பார்த்துக்கலாம். இப்படி தான் ஃபைல் பேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ரூல்ஸுமே கிடையாது. அது இல்லாமல் இப்போ நீங்கள் ஜேஎஸ் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு விஎஸ் கோட் இருந்தால் தான் ரன் பண்ண முடியும்னு கிடையாது. நீங்கள் டேரெக்டாக சும்மா வந்து ஏதோ ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சும்மா வந்து கூகுள்னே வந்து கொடுத்துட்றேன். ஸோ google.in கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இங்கே ஓப்பன் ஆயிடுச்சா? நான் சும்மா ஓப்பன் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் எந்த வெப்சைட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுங்க. இதில் கன்சோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதுலேயே நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட கோட் எழுதிக்கலாம். ஸோ இப்போ லெட்ஸ் சே let a equal to hello.js console.log of a. ஸோ ஏன்ற வேரியபிள் வந்து நம்ம ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ அது மாதிரி என்ன கோடு வேணாலும் இங்கேயே வந்து நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஐடி வேணும், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற மேண்டேட்டரி கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஐடென்டிஃபை இந்த ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்றனால கன்சோலில் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். இதே நீங்கள் ஜாவாவோட கோட்லாம் கன்சோலில் எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன பர்பஸ்க்காக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரிகேஷனே வந்து இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், எனக்கு பேக் எண்ட் மட்டும் தான் தெரியும், ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும், அவ்வளோதான். HTML CSSன்றது தனி பார்ட், அதை அப்படியே விட்டுருங்க. அதில் வந்து ஒரு 4-5 டேக், ஒரு 20-30 டேக்ஸ் இருக்குது, ஒரு 10-20 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். இப்போ நார்மலாக பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் பேக்ரவுண்ட் கலர்னால் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி. ஒரு சில ப்ராப்பர்ட்டி தான் அந்த ஃப்ளெக்ஸு, கிரிட்டு, ஒரு சில ப்ராப்பர்ட்டிக்கு தான் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணலாம், கிரிட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும், ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் தான் இருக்குது. ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றப்ப எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே ஒரு சில டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு காமனாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிங்க, இல்லை இதை படிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு பேக் எண்டு போகிறப்பயுமே இதில் இருக்கிற ஒரு 30% ஆஃப் த டாபிக்ஸ் வந்து கவர் ஆயிரும். உங்களுக்கு மோஸ்ட்லி 50% கூட கவர் ஆயிரும். மீதி ஒரு 50% தான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குன்னு சொல்லி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரியிங், ஜென்ரேட்டர்ஸ், கீழே இருக்கிற மேப்பு, செட்டு, அசிக்னோரஸ் ஃபங்க்ஷன், செட் டைம் மோட்டு, லோக்கல் ஸ்டோரேஜ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்குன்னு சொல்லி இருக்கிற ஒரு இன்பில்ட் ஃபீச்சர். இது வந்து மற்ற ப்ரோக்ராமிங்கில் இருக்காது. மற்றபடி இந்த வேரியபிள்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், லூப்ஸ், இன்பில்ட் மெத்தட்ஸ்லாம் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே இருக்கிற கேஸ் தான். ஸோ இதான் வந்து பேசிக்காக. அப்போ உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இன்னைக்கு தெரியுது, நீங்கள் வந்து அதில் வந்து பேசிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் ரியாக்ட் படிக்கிறீங்க, நாளைக்கு வந்து ஒரு புது லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க, புது லாங்குவேஜில் புது ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அது JS வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கற்றுக்கலாம் அதை. ஏன்னா உங்களுக்கு JS தெரிஞ்சிச்சு அப்படின்னா JSோட கோடை தான் எழுதியிருப்பாங்க. பட் அவங்களோட டாக்குமெண்ட் இப்போ எப்படி பூட் ஸ்ட்ராப்ன்றது எதுவும் இல்லை, நம்ம டிவ்வு கிளாஸை யூஸ் பண்ணி அவங்களா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், அவங்களோட டாக்குமெண்ட்டுக்கு போயிட்டு என்ன டிசைன் வேணுன்றதை பார்க்குறோம், அதுக்கான கோட் என்னன்றதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். இதே வந்து இப்போ நீங்கள் இந்த பட்டனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நானே வந்து ஒரு 10 பேருக்கு பண்ணனால தான் எனக்கு பட்டனோட கிளாஸ் வந்து எனக்கு மனப்படமாக தெரியுது. ஸோ BTN ப்ரைமரின்னு சொல்லிட்டு. அப்போ இதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டாக்குமெண்டேஷனை பார்க்கணுன்ற தேவை கிடையாது. ஸோ அப்படி தான் இப்போ ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே இருக்குது, ரியாக்ட், ஆங்குலர், இது எல்லாமே. ஸோ அப்படி தான் வந்து எல்லாருமே கிளாஸும் எடுப்பாங்க. ஆக்சுவலாக கிளாஸ், டுட்டோரியல் எதாக இருந்தாலுமே யாருமே வந்து ஓனாக வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லி எந்த டாக்குமெண்டேஷனுமே கிடையாது. ஆனால் வந்து ஃப்ரேம் ஒர்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரியாக்ட் அப்படின்னு போட்டிங்கனாலே அதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட்டே இருக்குது. இங்கே இருக்கா react.devன்னு சொல்லிட்டு, இது வந்து ரியாக்டுக்கான வெப்சைட் இருக்குது. இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்களே வந்து என்னென்ன நீங்கள் இதை கற்றுக்கணும் அப்படின்னா என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி வந்து கமாண்ட் லைனில் ரன் பண்ணணும், எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக தான். ஸோ ஆல்ரெடி இதில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை லேர்ன் பண்ணவங்கள்ட்ட நம்ம வந்து
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் ஒரு புது ஃப்ரேம் ஒர்க் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதுதான் வே. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்கும், அதில் போய் தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறது வந்து நான் லேர்ன் பண்ணி சொல்கிறதுனால ஓகே. இப்போ வேற யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்போ நான் வந்து ஒரு வேலை சொல்கிறேன், இன்னொருத்தவங்க ஒரு வேலை சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு எதை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இப்போ நாளைக்கு வந்து இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்குறப்ப நான் சொல்கிறதா இல்லை நெட்டில் வரதை சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். ரெண்டுத்தையுமே நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அவங்களோட ஓன் டாக்குமெண்டேஷனுக்கு போங்க, அந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதுதான் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்படி தான் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே வெப்சைட்ஸ் இருக்குது. இது வந்து ஆங்கரோட வெப்சைட். அது மாதிரி வந்து நிறையா Vue.js-னு ஒன்று இருக்குது, Node.js-னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்குமே உங்களுக்கு வெப்சைட். ஓகே, வேற என்ன ஜாவா ஸ்கிரிப்டோட அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஜாவா படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பேக் எண்ட் லாங்குவேஜாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதில் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து எழுத முடியாது. ஃப்ரண்ட் எண்டுக்குன்னு சொல்லி ஜாவாக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. ஸோ JSP-ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதில் வந்து நீங்கள் HTML-ஓட கோடை தான் எழுத முடியுமே தவிர இந்த JS-ல இருக்கிற மாதிரி ஃப்ரேம் ஒர்க்குன்னு எதுவும் கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் JS லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு React or Angular-ம் படிச்சுக்கலாம், பேக் எண்டுக்கு Node.js-ம் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்டாக்கே வந்து ஒரே ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் வந்து ரன் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இதான் வந்து உங்களுக்கு JS வந்து யூஸ் பண்ணுறதுக்கான JS-ஓட ப்ரோக்ராமிங்கோட பிஹேவியர். அது வந்து HTML-க்கு நம்மளோட ஃப்ரண்ட் எண்டுக்கு அது எப்படி வந்து சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த பேஜுக்கு வந்து சைன்இனே பண்ணலை நான். நீங்கள் இந்த மேலே வந்து ஒரு URL வந்து இங்கே பார்த்துட்டீங்க, இது உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருச்சு இல்லை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இப்போ நான் இந்த URL-ஐ காப்பி பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக இந்த பேஜில் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேஜ் தானே ஓப்பன் ஆகுது. இப்போ இதே வந்து நான் லாகின் பண்ணாமல் ஓப்பன் பண்ணுறப்ப அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு என்ன லாகின் பேஜுக்கு தள்ளி விட்டுரும். ஸோ அப்போ இந்த ஃப்ரண்ட் எண்டில் HTML-ஐ மட்டும் வச்சு இந்த மாதிரி பண்ண முடியாது. HTML-ன்றது ஜஸ்ட் இந்த டிசைனு, நெக்ஸ்ட் வந்து இந்த லிங்கை வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த லிங்க்குக்கு வந்து ஓப்பன் ஆகும், அவ்வளோதான். ஜாவா ஸ்கிரிப்டில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்காங்களா, அப்படி லாகின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிரியேட் பண்ணதும் இவங்க தானா, இல்லை அட்லீஸ்ட் இவங்களுக்கு ஆக்சஸாவது இருக்கா, இந்த எல்லாத்தையுமே செக் பண்ணும். இப்போ நான் இதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான், அப்படின்னா அது உள்ளே வரப்ப இதை கிரியேட் பண்ணவங்க தான் லாகின் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். நீங்கள் லாகின் பண்ணியிருக்கனால அந்த கண்டிஷன் ஃபெயிலியர் ஆகிடும். ஓகே, அதை மட்டும் பார்க்காதீங்க, அட்லீஸ்ட் இவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கான்னு பாருங்கள். ஆக்சஸ் இருக்குது, அப்போ உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்கள லாகின் பேஜுக்கு நேவிகேட் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்ட் கமாண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஜாவா ஸ்கிரிப்டோட ஒர்க்கு தான். ஸோ இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் தான் உங்களுக்கு வந்து பார்க்கும். அதே மாதிரி இப்போ நான் வந்து இங்கே என்னோட பூட் ஸ்ட்ராப்பில் இல்லைனா வந்து டேஷ்போர்டு வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் இந்த இடத்த ஹோவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும், எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. HTML-ல கண்ணால் பார்க்குற டிசைன் மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம கிளிக் பண்ணால் இது ஆகணும். எனக்கு வந்து யூசர் வந்து இமெயில் வந்து டைப் பண்ணுறப்ப மோர் தென் 20 கேரக்டர்ஸ் போச்சு அப்படின்னா கீழே எரர் அடிச்சு அவங்க அந்த இமெயிலை வந்து நெக்ஸ்ட் அவங்கள டைப் பண்ண விடக்கூடாது. இந்த மாதிரி எல்லா வேலிடேஷன்ஸும் ஜாவா ஸ்கிரிப்டில் தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு டுடூவில் ஒரு 10 டுடூ வந்து நீங்கள் வந்து டன் ஸ்டேட்டஸ் வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஸோ நாளைக்கு வரப்போ எஸ்டர்டே டாஸ்க்குன்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நேற்று என்னென்னலாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும். ஸோ அப்போ அது எல்லாமே பேக் எண்ட் வந்து கொடுத்துருவாங்க நமக்கு. அந்த டிஸ்பிளே பண்ணுறது வந்து யாரோட ஒர்க்கு அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட ஒர்க்கு தான். ஸோ அப்போ மோர் ஆர் லெஸ் டிசைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக தான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணுது. ஆல்ரெடி இருக்கிற டிசைனுக்கு வேலிடேஷன், ஆத்தரைசேஷன், பேக் எண்ட்லேருந்து வர டேட்டா இது எல்லாத்தையும் வந்து இதோட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கான்செப்ட் என்னன்னு நம்ம படித்தாதான் அதை வந்து நம்ம HTML-ஓட எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற ஒரு பேசிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் சின்ன சின்ன பேசிக்குமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல எரர் வரப்ப நம்ம என்ன எரர்ன்றதை எப்படி வந்து ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
இதை வந்து உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கு Node.js டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் போயிட்டு இதில் ப்ரீ பில்ட்னு சொல்லிட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு டன் வந்து மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க ஓப்பன் ஆனதுக்கப்புறம். அவ்வளோதான். ஒருவேளை ஒரு சில பேருக்கு வந்து அந்த Node.js ஏத்தையுமே வந்து ரன் ஆகலை அப்படின்னா அவங்களாம் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே ரன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரன் வித்தவுட் டீபக்கிங்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா Node.jsன்னு சொல்லி மேலே காமிக்கும். நான் இன்னும் ஜேஎஸ் ஃபைல் இல்லாதனால காமிக்கல உங்களுக்கு. ஸோ இப்போ நான் ஒரு ஜேஎஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் மேலே போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங்னு இருக்கா, ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா Node.jsன்னு காமிக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அவுட்புட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்படியும் ரன் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து இந்த மாதிரி ரன் பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து டெர்மினலில் தான் ரன் பண்ணுவேன். அது எப்படின்றத சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ ஒரு ஜேஎஸ் ஃபைல் வந்து .js ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்மளோடதுல. இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படின்றது தான். இதில் வேரியபிள்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸராக வைக்கக்கூடிய ஒரு பேரை தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த டேட்டா வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம், எய்தர் நம்பராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்ட்ரிங் அதாவது வேர்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கலாம், இல்லைனா குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம். குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் அரேன்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா கீ வேல்யூ ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஓவராலாக இதில் இருக்கிற டைப். இதில் டெசிமலுக்கு தனியாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டெசிமலாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இங்கே நம்பர் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். இது இல்லாமல் அன்டிஃபைன்ட், நல், சிம்பிள், இதுதான் வந்து உங்களுக்கு டேட்டாவோட டைப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஜாவா ஸ்கிரிப்டில். இதில் இந்த ரெண்டை மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரிமிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே பிரிமிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இது வந்து உங்களுக்கு நான் பிரிமிட்டிவ்ல வரும், பட் ஜாவாவில் இது வந்து ஸ்கிரிப்டில் உங்களுக்கு வந்து இது வந்து பிரிமிட்டிவ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஓகே, பிரிமிட்டிவ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டேட்டாவை தான் பிரிமிட்டிவ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 12 அப்படின்றது ஒரு டேட்டா தான். அது 1300 அதுவும் ஒரு டேட்டா தான். ஸோ அப்போ இந்த ரெண்டு டேட்டானா என்ன அர்த்தம் அப்படின்னா 12,15, 17,18 இந்த மாதிரி கமா செப்பரேட்டரில் வர்றது தான் மல்டிபிள் டேட்டாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எது வந்து உங்களுக்கு சிங்கிள் டேட்டாஸை ஹோல்ட் பண்ணுதோ அது வந்து பிரிமிட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். மல்டிபிள் டேட்டாவை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நான் பிரிமிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ வேரியபிள்ஸ்ன்றது ஜஸ்ட் வந்து யூஸராக வைக்கக்கூடிய பேர். இப்போ நீங்கள் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வைக்கிறீங்க. இந்த ஏன்ற பேருக்கு 15ன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுறீங்க. எப்போல்லாம் 15 வேணுமோ நீங்கள் அப்போல்லாம் வந்து 15ன்னு கூப்பிட தேவையில்லை, நீங்கள் வச்ச ஏனே வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா console.log a. இதில் இந்த செமிகோலன்லாம் மேண்டேட்டரி கிடையாது. செமிகோலன் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ எப்படி வந்து ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன வேலையும் ரன் பண்ணிக்கலாம். மேலே போய் ரன் வித்தவுட் டீபக்கிங்னு கொடுத்து. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை ஹோவர் பண்ணுங்க. ஹோவர் பண்ணுறப்போ உங்களோட பாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெசன்ட் ஃப்ரண்ட் அண்ட் டிசம்பர், அதுக்குள்ளே வந்து டே 7 இருக்குது. ஸோ உங்களோட ஃபைலோட பேருக்கு முன்னாடி இருக்கிற பாத்தும் இங்கே வந்திருக்கிற பாத்தும் எக்ஸாக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ லெட்ஸே வந்து ஒரு சில பேருக்கு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டிசம்பரில் இருப்பீங்க, ஆனால் இது வந்து பெசன்ட் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இதில் பெசன்ட் வரைக்கும் தான் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் டிசம்பர்ன்ற ஃபைல் இல்லை. ஸோ அப்போ அதுக்குள்ளே எப்படி வந்து போகணும் அப்படின்னா அதோட ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் _DEC இருக்கா, CD ஸ்பேஸ் ஃப்ரண்ட் அண்ட் _DEC கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ளே போயிடும். CD ஸ்பேஸ் டபுள் டாட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் பின்னாடி வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு லினக்ஸ் கமாண்ட்ஸ் இது. ஓகே, இப்போ நோடு ஸ்பேஸ் உங்களோட ஃபைலோட பேர் வந்து day7.js கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா என்னென்னலாம் கன்சோலில் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும்.
ஸோ இப்போ கன்சோலில் ஏ மட்டும் தானே இருக்குது, அது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஆக்சுவலாக வந்து நம்ம வேரியபிள் வந்து இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 கீவேர்டில் ஏதாவது ஒரு கீவேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். லெட்டு வேறு கான்ஸ்டன்ட் சொல்லி ஏதாவது ஒரு கீவேர்டு வந்து இந்த வேரியபிளுக்கு முன்னாடி எப்பயுமே யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணலன்னா எரர் வராது, பட் வந்து இது யூஸ் பண்ணி தான் ஆகும் டிக்ளேர் பண்ணுறப்ப. ஓகே, இப்போ இது மூணுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ எதை யூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வரும், இப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லெட் அண்ட் வேர்ன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டீங்க. பண்ணுறப்ப வந்து நீங்கள் என்ன பண்ணலை அப்படின்னா லெட்டோ வேரோ கொடுக்கல, அதுக்கு அடுத்த லைனில் வேர் ஏன்னு சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 15 தான் பிரிண்ட் ஆகும், எந்த ஒரு எரரும் வரல. ஆனால் இதே வேருக்கு பதிலாக லெட்டுன்னு வந்து கொடுக்குறீங்க. ஸோ அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா cannot access before initialization அப்படின்னு சொல்லி எரர் வரும். ஸோ மேலே போய் பாருங்க. அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க, இனிஷியலைசனே இங்கே தான் பண்ணியிருக்கீங்க, அப்போ எப்படி வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து எரர் வரும். ஸோ அப்போ லெட் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒன்று இதுக்கு முன்னாடியே லெட்டுன்னு வந்து கொடுக்கணும், இல்லைனா இந்த லெட்டு ஏன்றது வந்து 6th லைனுக்கு மேலே இருக்கும். ஆனால் வேர் அப்படின்றதுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஃப்ரென்ஸு. இன்னொன்று வந்து வேர் வந்து பிளாக் ஸ்கோப் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம், லெட் வந்து சப்போர்ட் பண்ணாதுன்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம ஃபியூச்சர் கான்செப்ட் போகிறப்ப நான் அந்த எப்படி ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். பட் இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். இதுக்கு பேர் வந்து ஹோஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ எந்த இடத்துல டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஸ்கோப். இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்டுக்கும் வேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதில் உங்களுக்கு ஒன்று வந்து எப்படின்றத பண்ணி காமிச்சேன். இந்த பிளாக் ஸ்கோப்புன்றது வந்து நம்ம ஃபியூச்சர் கான்செப்ட் போகிறப்ப நான் அந்த லெட்டுக்கும் வேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து இப்போ நீங்கள் இதை வந்து லெட்டுன்னு வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க, லெட் ஏன்னு டிக்ளேர் பண்ணுறீங்க, கீழே வந்து ஏ = 25ன்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ 25 அப்டேட் ஆயிடுச்சு. இதே நீங்கள் வேறுன்னு டிக்ளேர் பண்ணுறீங்க, வேறையும் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் கான்ஸ்டன்ட் ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் வந்து இங்கே கான்ஸ்டன்ட் சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அசைன்மெண்ட் டு த கான்ஸ்டன்ட் வேரியபிள்னு சொல்லி எரர் வருது. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒர்க் ஆகாது. இதான் வந்து லெட்டு வேறு கான்ஸ்டுக்கான டிஃபரன்ஸ். இது வந்து இந்த கீவேர்டு வந்து நீங்கள் முன்னாடி வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் வேரியபிளுக்கு முன்னாடி. ஓகே, இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணுறப்ப ஏக்கு வந்து என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நம்பர் டேட்டா டைப் கொடுத்துருக்கீங்க. ஃபியூச்சரில் ஹலோ ஜேஎஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங்காக வந்து அப்டேட் பண்ணுறீங்க, அப்டேட் ஆகும். இங்கே டைப் அப்படின்றது வந்து இங்கே மேண்டேட்டரி கிடையாது. ஓகே, நான் வந்து ஏ வந்து நம்பர் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணுவேன், அதை தாண்டி வேறு எதுவும் ஹோல்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு என்ன வேணாலும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுனால தான் டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் தான் என்ன அடிஷ்னலாக டைப் ஸ்கிரிப்டில் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி ஏ அப்படின்றது நம்பர் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணும், ஏ அப்படின்றது ஸ்ட்ரிங் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருவோம். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ரிங்காக வந்து அவங்க அப்டேட் பண்ண முடியாது. அதுதான் வந்து டைப் ஸ்கிரிப்ட்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்பருக்கு எக்ஸாம்பிள், இது வந்து ஸ்ட்ரிங்குக்கு எக்ஸாம்பிள். பூலியன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணணும். டபுள் கோட்ஸ்லாம் கொடுக்காம ஜஸ்ட் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண போறீங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பூலியன் அப்படின்னு சொல்றது. அன்டிஃபைன்ட் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் மட்டும் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கல அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் டிஃபால்ட்டாக அது வந்து அன்டிஃபைன்டாக தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் பிக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, நான் பியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன், அன்டிஃபைன்டுன்னு எடுத்துக்குதா, இதான் வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்றது. நல் அப்படின்றது எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாண்டடாக அதுக்கு அசைன் பண்ணால் மட்டும்தான் நல்லுன்னு வந்து வரும். ஸோ
அன்டிஃபைண்டுக்கும் நல்லுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். நல்லுன்றது நீங்கள் வாண்டடாக அசைன் பண்ணணும். அன்டிஃபைண்டுன்றது ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு எந்த வேல்யூமே நீங்கள் ஸ்டோர் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அன்டிஃபைண்டுன்னு வந்து எடுத்துக்கும். ஸோ இதான் வந்து இதில் இருக்கிற ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் உங்களுக்கு வந்து வரும். இதில் இந்த அரே ஆர் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம், எப்படி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறதுன்னு சொல்லி. லெட் சி ஈக்குவல் டு ஒரு அரே பிராக்கெட். இது வந்து நம்ம நார்மலாக ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லுவோம், பட் டெக்னிக்கலாக வந்து அரே பிராக்கெட்னு சொல்லுவோம். ஸோ நான் ப்ரிமிட்டிவ்னால என்ன சொன்னேன், நிறையா வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ 6, 5 JS ஹலோ. ஸோ இது மாதிரி ஒரே வேரியபிளில் நான் வந்து மோர் தென் 1 வேல்யூஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நான் ப்ரிமிட்டிவ்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ நான் சியை பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகும், எல்லாமே எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ எனக்கு JS மட்டும் எடுக்கணும், இல்லை ஹலோ மட்டும் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இதில் ஓவராலாக 1 2 3 4 மொத்தம் 4 எலமெண்ட் வந்து இதில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறப்ப 0 1 2 3 இப்படி தான் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ எனக்கு JS எடுக்கணும் அப்படின்னா 0 1 2, அப்போ நான் வந்து console.log C of 2ன்னு சொல்லி கால் பண்ணுவேன். ஸோ அப்போ எனக்கு JS மட்டும் வரும். அதே மாதிரி இனிஷியலாக டிக்ளேர் பண்ணுறப்ப நீங்கள் JSன்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் எனக்கு அப்டேட் பண்ணணும். நீங்கள் இப்படி அப்டேட் பண்ணணுன்ற தேவை கிடையாது. 6, 5, ஹலோ இல்லை சம் வேல்யூஸ் அதுக்கப்புறம் ஹலோ. ஸோ JSஐ மட்டும் அப்டேட் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் திருப்பியும் ஹோல் அரேவே அப்டேட் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த இண்டெக்ஸ் அப்டேட் பண்ணுமோ அதோட வேல்யூ மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டா போதும். C of 2 மட்டும் எனக்கு வந்து அப்டேட்டுன்னு சொல்லி மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டா போதும். ஸோ ஹோல் இண்டெக்ஸ் வந்து அப்டேட் பண்ணணுன்ற மேண்டேட்டரி கிடையாது. ஸோ நடுவில் இருக்கிறது மட்டும் அப்டேட்னு மாறிடுச்சா. அதே மாதிரி இப்போ 7ன்னு வந்து கொடுக்குறேன். என்னோட ஓவரால் அரேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா 1 2 3 4 தான் இருக்குது. மொத்த எலமெண்ட்ஸ் 4 அப்படின்னா எனக்கு அப்போ லாஸ்ட் எலமெண்ட் வந்து 3 தான் வந்து சொல்லுவோம். ஆனால் நான் கொடுத்துருக்கிற வேல்யூ 7. இது வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் கொடுக்குறப்ப இண்டெக்ஸ் வந்து நீங்கள் வந்து தாண்டி வந்து கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட அப்படி ஒரு இண்டெக்ஸே இல்லைன்னு சொல்லி எரர் வரும். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட மொத்தம் 4 எலமெண்ட்ஸ் இருக்கா, இப்போ நீங்கள் C of 7ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அந்த சியோட லென்த் எவ்வளவா மாறும். நீங்கள் இண்டெக்ஸ் வேல்யூ 7ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அதோட லென்த் எவ்வளோ இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ 3ன்னு கொடுக்குறப்ப இங்கே எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, 4 இருக்குது. ஸோ அப்போ 6 7ன்னு கொடுக்குறப்ப உங்களோட ஓவரால் எலமெண்ட்ஸ் வந்து 8ன்னு தான் இருக்கும். ஸோ 0லேருந்து 7 வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 8 எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ அது என்ன பண்ணும், ஆல்ரெடி 4 எலமெண்ட்டுக்கு வேல்யூ இருக்குது, கடைசி 8th எலமெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து அப்டேட்டட்னு கொடுத்துட்டீங்க. மீதி நடுவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எம்டி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எரர் அடிக்காமல் உங்களோட அரேயோட லென்த்தை 8ஆ சொல்லி கிரியேட் பண்ணிடும். இங்கே எரர் வராது ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ இப்போ ரன் பண்ணுறப்ப பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 4 எலமெண்ட், அதுக்கப்புறம் 3 எம்டி எலமெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன இண்டெக்ஸில் போயிட்டு அப்டேட்டட்னு சொல்லி கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இது எப்படி வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் கேட்ட அதே கொஸ்டின் தான், C of 7 ஈக்குவல் டு அப்டேட்டட்னு கொடுத்துட்டு சியோட லென்த் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எரர் வருமா, இல்லை 8ன்னு பிரிண்ட் ஆகுமா 7ன்னு பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி வந்து இருக்குது, அது வந்து பார்த்துக்கோங்க. இல்லாத இண்டெக்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் வந்து கிரியேட் தான் பண்ணுமே தவிர எரர் அடிக்காது. ஓகே, இதில் என்ன மட்டும் பண்ண முடியாதுன்னா இப்போதைக்கு ரிமூவ் மட்டும் இந்த இண்டெக்ஸ் வச்சு நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பாப் அன்ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி இன்பில்ட் மெத்தட்ஸ் வச்சு தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த என்னென்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, 5வது எலமெண்ட் வேணும் அப்படின்னா C of 4ன்னு சொல்லி நீங்கள் புது எலமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், இருக்கிற இண்டெக்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் ரிமூவ் மட்டும் இதில் வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இதான் வந்து அரேயில் இருக்கிறது. ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா கீ வேல்யூ பேர்னு சொல்லியிருந்தேன். இப்போ அரேல இந்த 6ன்றது என்னன்னு நமக்கு தெரியாது, 5ன்றது என்னன்னு தெரியாது, JSன்றது என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த ஆப்ஜெக்ட்ல டிக்ளேர் பண்ணுறப்ப அதை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே நேம் வந்து JS, டைம் வந்து
8 AM. கிளாஸ் வந்து ஃபுல் ஸ்டாக். இந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸ்ல வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இங்கே வந்து ஜேஎஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து 1 2ன்னு சொல்லி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி எடுத்தேன். அப்போ இங்கே வந்து நான் ஃபுல் ஸ்டாக் எடுக்கணும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கீயை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ அப்போ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஓபிஜே ரெண்டு விதமாக எடுக்கலாம். ஒன்று டாட் வச்சு கிளாஸ்ன்னு வந்து கொடுக்கலாம், இது ஒரு வே. செகண்ட் வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரே பிராக்கெட்டுக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள கிளாஸ்ன்னு கொடுக்கலாம். ஸோ ரெண்டு வேலை வந்து நீங்கள் வந்து இந்த கீயை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ வருதா அதில்? இப்போ இதே மாதிரி தான் அரேல வந்து நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்டேட் பண்ணணும்னா எதை வச்சு அப்டேட் பண்ணீங்க? இண்டெக்ஸ் வச்சு பண்ணீங்க. இங்கே கிளாஸ் வச்சு பண்ணணும். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு சும்மா ஃபுல் ஸ்பேஸ் விட்டு ஸ்டாக்னு வந்து கொடுக்குறேன். ஸோ அப்டேட் ஆயிடும். அப்டேட் ஆயிருக்கா? இப்போ ஒரு புதுசாக ஒரு கீ கிரியேட் பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக ஒரு புது கீ வந்து கொடுங்க. உங்கள்கிட்ட இல்லாத கீ கொடுங்க. இருக்கிற கீ கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகுது, இல்லாத கீ கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும். ஸோ கிளாஸ் 1ன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு கீ இல்லை தானே, அப்படி கொடுக்குறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு கீ வந்து கிரியேட் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இதில் இன்பில்ட்டாக ஒரு கிளாஸ் இருக்கு, டாட் ஃப்ரீஸ். என்னோட ஓபிஜே அப்படின்ற வேரியபிளை நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒன்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிற ஆப்ஜெக்டையும் உங்களால் அப்டேட் பண்ண முடியாது, புதுசாக எதையுமே வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ ஈவந்தோ நான் வந்து புது கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாலுமே இங்கே கீழே வந்து கிரியேட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் 1ன்றது வரவே இல்லைங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே புதுசாக கிரியேட் பண்ண முடியாது, இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரீஸ் பண்ணாமல் சீல் பண்ணி வைக்கிறோம். சீல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கிற ஆப்ஜெக்டை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், ஆனால் புதுசாக கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் கிளாஸ் பண்ணணும்னு சொல்லி புதுசாக கிரியேட் பண்ணுறேன், எனக்கு கிரியேட் ஆகலை. ஆனால் நான் இருக்கிற ஆப்ஜெக்டை நான் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல் ஸ்டாக்கு ஸ்பேஸ் இல்லை, நான் வந்து இப்போ இருக்கிற ஆப்ஜெக்டை நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்டேட் ஆகுதா? அப்போ சீல் அப்படின்றது என்ன டிஃபரன்ஸு? ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஜெக்டை உங்களால் வந்து அப்டேட் பண்ண முடியும், புதுசாக கிரியேட் பண்ண முடியாது. ஃப்ரீஸ் அப்படின்றது என்னது? கிரியேட்டும் பண்ண முடியாது, இருக்கிற ஆப்ஜெக்டை அப்டேட்டும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீஸ்க்கும் சீலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லா கீஸை மட்டும் தனியாக எனக்கு எடுக்கணும். இப்போ நீங்கள் நேம்னு கொடுத்தா ஜேஎஸ் வருது, ஆனால் ஜேஎஸ்ன்னு கொடுத்தா நேம் வராது. ஸோ அப்போ எனக்கு எல்லா கீஸ் மட்டும் தனியாக எடுக்கணும். ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் ஆஃப் ஓபிஜே. எந்த ஆப்ஜெக்டோட கீஸ் வேணுன்றதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கீஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு அரேவாக வந்துடும். நேமு டைமு கிளாஸ் இதுதானே அதில் இருக்கிற கீஸ், அது மட்டும் உங்களுக்கு அரேவாக வந்துடும். இதே வந்து கீஸ்க்கு பதிலாக வேல்யூஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட வேல்யூஸ் மட்டும் அரேவாக வரும். லாஸ்ட்டாக இருக்கிறது என்ட்ரிஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நேமு ஜேஎஸ் அது வந்து ஒரு அரேல இருக்கும், டைமு 8 AM அது வந்து ஒரு அரேல இருக்கும். ஸோ பாருங்க, ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்ல இருக்கிற நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். இதில் ஒரே ஒரு கொஸ்டின் இதோட வந்து நம்ம பைண்ட் அப் பண்ணிப்போம். ஸோ இதில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணுறேன், நேம் இந்த மாதிரி வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து சென்னை வந்து எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா O1க்குள்ளே இருக்கிற நேம் அப்படின்ற கீயை வந்து எடுக்கிறீங்க. ஸோ எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்குள்ளே இருக்கிற சிட்டியை எடுக்கிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்குள்ளே இருக்கிற நேம் வந்து எடுக்க போறீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கீயை மட்டும் எடுக்கிறப்ப அது என்ன வரும்ன்றதை மட்டும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் டாட் வச்சு எடுத்துக்கிட்டே வந்து போகலாம்.
ஸோ இப்போ இதில் சென்னை எடுக்கிறதுக்கு வந்து console.log of o1.name.city.name. ஸோ இது மாதிரி தான் வந்து எடுக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து வெறும் நேமை மட்டும் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வருதுன்னு சொல்லி. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வருது. அப்போ டாட் சிட்டின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் வரும். திருப்பி டாட் நேம்னு எடுத்தோம் அப்படின்னா சென்னை மட்டும் வந்துடும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்படியும் கொடுப்பாங்க. ஓவரால் ஒரு அரே இருக்கு, அரேக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ உங்களுக்கு 9am எடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அரே இது வந்து அரே. அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வரும். டாட் கிளாஸ்ன்னு எடுத்தீங்கன்னா 9amனு வரும். ஸோ அப்போ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா அரே 1 of 1 டாட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஸோ இது வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், இது வந்து நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் வேஸ்ல வந்து எப்படி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற வேல்யூவை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதில் வேரியபிள்ஸ்னா என்ன, அதில் வந்து என்னென்ன டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம், அந்த டேட்டா டைப்ஸில் வந்து என்னென்னலாம் நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ அதான் இப்போ வந்து பார்த்துக்கணும். ஸோ இது மட்டும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க.